வணக்கம் நண்பர்களே. முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் ஒரு தனியார் பத்திரிகைக்கு அளித்த நேர்காணலில் கூறிய சில சம்பவங்கள் எனக்கு இப்போது அதிலிருந்து ஒரு சில உண்மைகள் நான் நம்மளுடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் அந்த நேர்காணலில் சொல்கிறாரு, ஜெயலலிதாவுக்கு எப்படி சசிகலா அமைந்தாரோ அதுபோல் தற்போதைய முதல்வர் ஸ்டாலினுக்கு சில ஐஏஎஸ் அதிகாரிகள் அமைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இதை டீகோட் பண்ணுங்கள். எப்படி, என்ன அர்த்தத்தில் அவர் சொல்கிறார்? சசிகலா ஜெயலலிதாவிற்கு நல்ல ஆலோசனை வழங்குபவராக இருந்திருந்தால் ஜெயலலிதாவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் வேறு விதமாக அமைந்திருக்கும். இதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. சசிகலா தான் மட்டுமல்ல, தன்னோடு சார்ந்த உறவினர்கள் அத்தனை பேரையும் இந்த அதிகார மையத்தில் தலையீடு செய்து பணபலன் பெறுவதற்காக அவர்களுடைய அழுத்தமான தலையீடுகள் இருந்து அந்த ஆட்சியே கெட்ட பெயர் ஏற்பட்டு அவமானங்களை சந்தித்து நீதிமன்ற தண்டனைகளுக்குள்ளாகி சிறைவாசம் அனுபவித்து தன்னுடைய வாழ்க்கையில் படாத துயரங்களெல்லாம் பட்டார் ஜெயலலிதா. இதற்கு அடிப்படை காரணம் சசிகலா என்பது ஊரறிந்த உலகறிந்த விஷயம். அதுபோல்தான் இன்றைய முதல்வர் ஸ்டாலினுக்கு சில ஐஏஎஸ் அதிகாரிகள், யாருன்னு ஒரு பேர் சொல்லலை, சில ஐஏஎஸ் அதிகாரிகள் கொடுக்கும் ஆலோசனைகள். அப்போ இதில் மறைந்திருக்கிற பொருள் என்ன? இப்போ இவருக்கு ஐடியா கொடுத்துட்ருக்கிற, ஸ்டாலினுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் யாருடைய பேச்சை கேட்டு இவர் ஆட்சியை நடத்துகிறாரோ, இதனால் இவருக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதை மறைமுகமாக ஐயா சகாயம் அவர்கள் கூறுவதாக தான் நான் பார்க்கிறேன். இன்னொன்று, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் வெறுப்பு இல்லாமல் தான் பேசுவார். அவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த செய்தியை சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. ஐயா, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய வலையில் நீங்கள் வசமாக சிக்கியிருக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் மகனையும் சேர்த்து அந்த வலைக்குள்ளே சுற்றி வச்சுருக்கீங்க. அந்த வலை அறுப்பதற்கு யாரும் இல்லை, வலையை அறுப்பதற்கு எந்த வழியும் இல்லை. வசமாக சிக்கியிருக்கிறார்கள். அதுவும் மத்திய உளவு பிரிவு, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை என்று அத்தனை பேரும் கண்காணித்து இவர்களை நீதிமன்ற வழக்குகளுக்குள் சிக்க வைக்கும் அளவிற்கு ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் இருந்திருக்கிறது என்பது தானே இதனுடைய பொருள். நேரடியாக சகாயம் அவர்கள் இதை சொல்லவில்லை, ஆனால் இதன் பொருள் அதுதானே. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.